வளமிக்க நாட்டை ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் அவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறான். பற்கள்லாம் விழுந்து போய் வயசான தோட்டத்தோடு இருந்தான். இந்த கனவோட விளக்கத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டான். அரசவை கூடிச்சு. ஆனால் ஒருத்தராலையும் சரியான பதில் சொல்ல முடியல. அந்த நாட்டில் 2 ஞானிகள் இருந்தாங்க. அந்த 2 பேர்த்த அரசவை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ அரசன் ஆவலாக கேட்குறான், இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு ஞானி சொன்னார், அரசே, இந்த பற்கள்லாம் உங்கள் மனைவி பிள்ளைகள் தளபதியில் காட்டுது. நீங்கள் மறிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் மறித்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த ஞானி சொன்னார். இதை கேட்டோன்னா அரசன் கோபம் வந்துடுச்சு. எப்படி என் மனைவி பிள்ளைகளை மறித்து விடுவார்கள்னு சொல்லி எதிர்மறையாக சொல்லலாம், இவனை தூக்கி சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டான். இன்னொரு ஞானி சொன்னார், அரசே, உங்கள் உறவுகள் எல்லாரை விட நீங்கள் தான் ரொம்ப வருஷம் தீர்க்காயசாக இருந்து இந்த நாட்டை நல்லா ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த கனவுக்கு விளக்கத்தை சொன்னார். அரசனுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தீர்க்காயசாக இருப்பேனா, இந்த நாட்டை நல்லா ஆட்சி செய்வேனான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இவனுக்கு 1000 பொற்காசுகளை கொடுங்கள் என்று சொல்லி பாராட்டி வழி அனுப்பி வைத்தான். பாருங்கள், இந்த 2 ஞானிகளும் கனவுக்கான விளக்கத்தை சொன்னாங்க. ஆனால் 2மே ஒன்று தான். சொல்லப்பட்ட விதம் மாத்திரம் வேறு. இன்றைக்கு நாம் நிறைய நேரங்களில் நாம் சொல்லுகிற காரியங்கள் சரியாக இருக்கும், ஆனால் சொல்லுகிற விதம்தான் சரியாக இருக்காது. நாம் எப்பொழுதுமே சொல்லுகிற விஷயத்தை விட சொல்லுகிற விஷயத்தோடைய விதத்தை நாம் கூர்ந்து கவனித்து சொல்லும்போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு தான் மகிமையை பாராட்டையும் கொண்டு வரும். பாருங்கள், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சாலமோன் இப்படியா எழுதியிருக்கிறார், இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அதாவது ஆத்துமாவுக்கு தேனை போலையும் எலும்புகளுக்கு ஔஷதம்னா மெடிசன்ஸ் போல, மருந்தை போல இருந்து சுகப்படுத்தும். ஆகவே நாம் எப்பொழுது இனிமையான சொற்களை பயன்படுத்துவோம். சொல்லுகிற விஷயம் சத்தியமாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், ஆனால் சொல்லுகிற விதத்தை மாத்திரம் ஞானமாய் நாம் பயன்படுத்துவோம். அப்படி செய்தால் நிச்சயமாக இந்த பூமியில் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆகவே இந்த வசனத்தின்படி இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.